தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் அதை கொண்டாட பல்வேறு தரப்பினரும் மிக உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். பெரிய பெரிய துணி கடைகளில் மட்டுமின்றி தெருவோர கடைகளிலும் விற்பனை அமோகமாக இருக்கிறது என்கிறார் நமது செய்தியாளர். அதனை இப்போது பார்ப்போம். தீபாவளிக்காக ஆடை விற்பனை என்பது களை கட்டி உள்ளது. பிரம்மாண்டமான ஜவுளி நிறுவனங்களில் ஆடை விற்பனை மும்முரமாக இருந்தாலும் சாலை ஓர கடைகளிலும் விற்பனை சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகரின் பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களில் தீபாவளி சிறப்பு விற்பனை கடைகள் ஆங்காங்கே தோன்றியுள்ளது. ஏழைகள், நடுத்தர மக்கள் தங்களின் பொருளாதார வசதிக்கு ஏற்றார் போல இந்த சாலை ஓர கடைகளை நாடி வருகின்றனர். சேலை பூனம் சேலை இருக்கு, அப்புறம் பட்டு சேலை இருக்கு, அப்புறம் சுடிதார் இருக்கு, மெடி இருக்கு. எல்லாமே கடையில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், நியாயமான விலையாக இருக்கும், பொருளும் நல்லா இருக்கும். எந்த ஒரு சேல்ஸ் பரவாயில்ல, நல்லபடியாக. சாலையோர கடைகளில் தங்களின் பொருளாதாரத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு ரகங்களில் ஆடைகள் கிடைப்பதாக தெரிவிக்கும் மக்கள் வண்ணமயமான ஆடைகள் கிடைப்பதுடன் தங்களின் எதிர்பார்ப்பை சாலை ஓர கடைகள் பூர்த்தி செய்வதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மேலும் சாதாரண சேலைகள், பட்டுகள் என பெண்களுக்கு தேவையான துணிகளும் ஆண்களுக்கு தேவையான ஆயத்த ஆடைகளும் இங்கு தேவையான வகைகளில் கிடைப்பதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தேவையில்ல கலராக இருக்குது, எதனால எடுத்துக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்காங்க, நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுனா பெரிய கடையிலனா ரொம்ப நேரம் ஆகும், எடுக்க முடியாது. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 11 மணி ஆயிரும். அப்புறம் பிள்ளைலாம் பட்டினி கிடப்பாங்க. அதனால இப்படி எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிடலாம்ல வீட்டுக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அந்த கடையில் தான் குவாலிட்டி இருக்கும், ரோடு கடையில் குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறோம். பட் ரோடு கடையில் குவாலிட்டி இருக்குது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸுக்கு நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதனால் லோயர் மிடில் கிளாஸ் இதை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆடை ரகங்களின் விற்பனை ஒருபுறம் இருந்தாலும் சாலை ஓரங்களில் கிடைக்கும் அணிகலன்களின் விற்பனையும் மும்முரமாக நடக்கிறது. குறிப்பாக ஆடைகளுக்கு ஏற்றார் போல சிகை அலங்கார பொருட்கள், கம்மல், வளையல் என்று விற்பனை களை கட்டி உள்ளது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாநகரத்தின் முக்கிய கடை வீதிகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி விடுகிறது. வளையல், பொட்டு, நகபாலிசு எல்லாமே நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். இங்கே அதேமாதிரி சுடிதார், மெட்டீரியல், துணி எல்லாமே வாங்க வந்திருக்கோம். தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருப்பி தீபாவளி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம். பெரிய ஜவுளி நிறுவனங்களில் மட்டுமின்றி தெருவோர கடைகளிலும் தீபாவளி சிறப்பு விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது என்றே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.